இந்த இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடித்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனாக இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் வில் பி ரியலி பிளாஸ்ட். இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஒரு கராட்டே மாஸ்டரா. அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை டைரக்டர் ஃபர்ஸ்ட். இதே தான் அவரும் என்கிட்டையும் இதே மாதிரி தான் பண்ணார். கதை சொன்னதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதுருவாரோ என்னமோ. இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னென்னா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி சார் சரி 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 வேண்டாமா சார் அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பார். ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸு, அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டரை வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்லு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போ தான் இந்த படத்தை இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட் பிக்சர் நான் பண்ணுறேன். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பேஷன், டெடிக்கேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது எப்போது 2 o'clock, மிட்நைட் 2 o'clock. அப்போ தான் அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்டு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளோ நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அண்ட் கமிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்போ பார்த்தா அசத்துறாங்க பாருங்கள். அண்டு ஆஸ் அன் ஆக்டர் ஷீ இஸ் லைக் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் சிங்கர். இந்த வர்சட்டாலிட்டி. அண்ட் இந்த படத்தில் ஷீ ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும்போது அபிராமியா அப்படியா அப்படிங்கிறது இந்த கேரக்டருக்கு. பட் அந்த இது நீங்கள் படம் பாருங்கள். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷீ ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். என்ன ஒரு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு. சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட்.
எப்போ நான் பார்த்தாலும் ஷீ வில் பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸு எனக்கே பாவமாக இருக்குது. எந்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷீ இஸ் அ வெரி வெரி குட் டான்ஸர். பட் இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் அடா என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிக்கேஷன். லெக்கெல்லாம் இங்கே போதுங்க. யூ ஷுட் சி த வே த ஸ்டைல் ஆஃப் ஃபைட் ஷி ஹஸ் டன் அண்ட் ஒண்டர்ஃபுல். யூ ஷுட் இன்னும் மேலே மேலே பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க, லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அண்ட் மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years. He's a wonderful music director, very very dedicated. எப்பவும் அதுதான் சிந்தனை, வேறு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது, வேறு ஏதோ மியூசிக் பற்றி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேனு. ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்தில் ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அருண் கேமராமேன் அவர் கூட இஸ் சச் எ ஸ்மால் பாய். அன்றைக்கி யாரோ அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதோ சொன்னாங்க, அருண் உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார். அவ்வளோ சின்ன பையன். பட் ஏஜ் சின்னதாக இருந்தாலும் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இஸ் கிவன் ஃபார் த மூவி இஸ் லைக் அமேசிங். எப்போவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஐவ் சீன் தீஸ் பாய்ஸ் விழுறது அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க. எனக்கு எவ்வளோ இருக்குது, பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், அது ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களெல்லாம் அப்படி தான் பார்த்துருக்கேன். இவர் கூட காலு கையெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணார். இன்றைக்கி தான் பேண்ட் போட்டிருக்காரு அவர். ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா பிரபு இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, நான் இல்லை சார் இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிளில் எனக்கு தெரியுது. அண்ட் அகெயின் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறது தான் எல்லாருக்கிட்டேயும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸு இந்த படத்தில் மெயின் என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லோரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை எவ்வளோ டெடிக்கேட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸு எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமாம் வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் ரெடினே பொருளை நினையா பண்ணுற போடா தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்கிறேன். அப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க, சார் வரமாட்டேன்றார் சார் அண்ணே. அதுக்குள்ளே போயிடுவேன்னு வச்சுங்களேன். பட் அப்போ கேட்பேன், நிச்சயமாக எனக்கு நீ டைரக்டராக எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேல்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமாக ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போது இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண சார் 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 எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசுனதே கிடையாது டேட்ஸ் பற்றி, அவங்களும் என்கிட்ட பேசுனது கிடையாது. எல்லாமே ஹீ இஸ் ஹேண்ட்லிங். வெங்கட் கூட என்ன சார் இப்போ சார் டேட்டு டின்வர். ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் ரொம்ப பெருசாக இன்னும் நீங்கள் வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தட் இஸ் பெஸ்ட். అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. God bless everyone. Good evening. எல்லாருக்கும் வணக்கம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஏஜிஎஸோட 20th இயர், 20வது வருஷம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி 20 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் எங்களால் வந்து நிறையா புது முகங்கள், புது வாய்ஸஸை வந்து எடுத்துன்னு வர முடிஞ்சது. அந்த தைரியத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ பிளாஸ்ட், ஏன் பிளாஸ்ட் அப்படின்னா அந்த கதை ஃபஸ்ட்டு சுபாஷ். எல்லாருமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் நம்மளாம் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த ஜென் ஜியோட மூவி ஒரு திங்கிங் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ ப்ரெஷியஸ்னால், ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு படத்தில் வந்து ஆஸ் அ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை எப்படி காமிப்பாங்கன்ற அந்த தோரணை நான் செகண்ட் தாட்டே வைக்கலை. ஏன்னா அந்த எதுவுமே நான் தேவையில்லை. பிகாஸ் இது வந்து விமனை க்ளோரிஃபை பண்ணுற ஒரு படம். அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுபாஷ், இது மாதிரி ஐ ஜஸ்ட் லவ் யுவர் போர்ட்ரேயல் ஆஃப் விமன் அண்ட் ஹவ் யூ சீ தெம் அண்ட் ஹவ் யூ ரைட்டில். அது வந்து ஒரு லவ்லியான ஒரு குவாலிட்டி. அது வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அப்ஹோல்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படம் வந்து எதை பற்றி பேசுன்னா, ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்குறது. இப்போ வந்து நம்ம சமூகத்தில் வந்து எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், விமெனுக்கு வந்து சேஃப்டி இல்லை, செக்யூரிட்டி இல்லை. இது மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு எப்படி இருப்பா. அண்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பா வந்து உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஊருக்கே ஒரு ப்ராப்ளம்னாலும் நீ நிற்கணும்னு சொல்லி வளர்த்தா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும். அதுதான் இந்த படம். அண்ட் அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். இதை வந்து பண்ணும்போது யார் அப்பாவாக இருக்கணும் போது அர்ஜுன் சார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா யூஆர் ஃபாதர் ஆஃப் 2 daughters. அண்ட் ஐ ஃபெல்ட் தட் நீங்கள் வந்து இந்த ஒரு மெசேஜை வந்து ஒரு வந்து நின்று பண்ணால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் சார் ஃபார் டேக்கிங் திஸ் அப் அண்ட் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் டு ஆல்சோ ஹேவ் அ ரோல். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டண்ட்டு, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அபிராமி மேம், தேங்க்யூ ஸோ மச். அபிராமி அண்ட் ப்ரீத்தி மேம், லைக் ரியலி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் யூ கைஸ் கேவ். ரிஹர்சல்ஸாக இருக்கட்டும், ஒரு புது டைரக்டருக்கு வந்து த சப்போர்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அண்ட் technicians is very very important. So அந்த விதத்தில் வந்து all of you, John Cocaine sir, Arjun Sidambaram, Vivek Prasanna, Dileepan sir, Pavan, பாலஹாசன், நிஜமாவே அவர் வந்து உங்கள் ஃபோட்டோவை தான் வச்சு பிச் டெக்லேருந்து சொல்லிட்டு இருந்தார். வேறு யாரையுமே அவர் காமிக்கல, அது உண்மைதான். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்றது ரவி வசூல் சார். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர். ஏஜிஎஸ் வந்து உங்களை தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு எங்களோட ஆனர் இது. ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம், ஆல் யுவர் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சோல் நீங்கள் வந்து கொடுத்தது படத்துக்கு. அண்ட் இந்த சவுண்ட் ட்ராக், ட்ரஸ்ட் மீ, இஸ் கோயிங் டு பி எபிக். I'm very excited for everyone to actually see this. DOP Arun, phenomenal work. Art director Veeramani sir, Phoenix sir, நிஜமாவே நீங்கள் இன்னொரு co-director மாதிரி தான் இந்த படத்துக்கு நினைக்கிறேன். சுபாஷ் சொன்ன மாதிரி நீங்கள் 3 பேருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எடிட்டர் பிரதீப், தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் கிக்காஸ் ட்ரெய்லர் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு அகெயின் ஒர்க் வித் யூ. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்துக்கு பின்னாடி, ஆஸ் நீங்கள் சொன்னீங்க, இந்த ப்ரெஸ் ரிலீஸே கடைசியில் வந்து ஒரு நேம் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஒரு படம் பின்னாடி வந்து 1000 பேர் இருக்காங்க. அண்ட் ஐம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தட் எல்லாருமே அந்த டைம் கொடுத்து அந்த பேரெல்லாம் ரீட் அவுட் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் அது ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரும்னா, இந்த படம் வந்து ஒரு குரூப் எஃபர்ட், ஒரு டீம் எஃபர்ட், ஒரு புது முகம், ஒரு புது வாய்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். அண்ட் என்னோட என்டையர் டீம், ப்ரொடக்ஷன் டீம், வெங்கட் மாணிக்கம் சார், தேங்க்யூ. மாலி சார், த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம், சிவா, பூர்ணி, I'm sure I've left a lot of names. Nikhil, thank you so much. So please வந்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் கிவ் அ சப்போர்ட். ஏன்னா நீங்கள் வந்து புது படங்கள், புது முகங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து தான் எங்களாலையும் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் எடுத்துகிட்டு வர முடியும். தேங்க்யூ.